ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் வாழைத்தண்டு எப்படி சுலபமாக வந்து க்ளீன் பண்ணுறது 2 நிமிஷத்தில் அப்படின்ட்டு நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இதுலேருந்து நார் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கட் பண்ண அந்த நார் வந்து அந்தளவுக்கு இருக்கும். ஸோ நம்மளுக்கு தேவையான நார் சத்து மொத்தத்தையுமே நம்மளே வந்து குச்சியை வச்சு எடுத்துடுற மாதிரி இருக்கும். அதோட நார் சத்து தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அதனால் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நீட்டு வாக்கத்தில் கட் பண்ணாமல் இந்த மாதிரி ரவுண்டாக வந்து கட் பண்ணிட்டோன்னா அதோட நார் வந்து அங்கேயே வந்து கட் ஆகிடும். ஸோ வந்து கண்டினியூ ஆகாது. இப்படி பார்த்திங்கன்னா அந்த ரிங்ஸ் மாதிரி கட் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அந்த கத்திலேயே வந்து அந்த நாரெல்லாம் சேர்ந்து உருண்டுன்னு வந்துடும். ஸோ இந்த மாதிரி கட் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா அதோட க்யூப்ஸ் வந்து நம்ம போட்டுக்கலாம். அப்படி போட்டோம் அப்படின்னா தண்ணியில் போட்டுன்னா அது ஒரு 1/4 மணி நேரம் வந்து நாரே வரல. இப்படி தாங்க இருக்கணும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா செய்கிற முறை வந்து பார்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி ஃபுல்லாக வந்து மல்லாட்டை எடுத்துக்கோங்க, வறுத்த மல்லாட்டை. அதோட வந்து 4 பல் பூண்டு, 3 வந்து காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். காரத்துக்கு ஏற்ப உங்களுக்கு கூடவா குறைவா வந்து போட்டுக்கோங்க. நீங்கள் அரைச்சி பார்த்திங்கன்னா ஒரு கொரகொரப்பான டெக்ஸ்சரில் வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. 3த்தையுமே கலந்து தான் அரைக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு வாணலில் எண்ணெயை ஊற்றிக்கலாம். கொஞ்சம் அதிகமாகவே வந்து ஊற்றிக்கோங்க. ஒரு கரண்டி அளவுக்கு வந்து எண்ணெயை வந்து ஊற்றியாச்சு. அப்புறமா கடுகு கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிய விடுங்க. பொரியல் வகைங்கள்லாம் வந்து பசங்க சாப்பிடல, இல்லை பெரியவங்களுக்கே ஒரு சில டைம் வந்து பிடிக்காது. அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா எந்த ஒரு காய்கறியாமே இருக்கட்டும், இந்த மாதிரி வந்து மல்லாட்டை போட்டு நீங்கள் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சாச்சு கடுகும் கருவேப்பிலையும். இந்த டைமில் பார்த்திங்கன்னா இந்த காய் எடுத்து அதில் போட்டுக்கலாம். அதோட வந்து மஞ்சள் தூள், உப்பு அவ்வளோதாங்க. போட்டு நல்லா கிளறி விட்டு கொஞ்சம் நேரம் வந்து வேக விட்டுக்கணும். அந்த எண்ணெயிலே வந்து கொஞ்சம் நேரம் வந்து நல்லா வேகட்டும். அதுலேயே வந்து லைட்டாக தண்ணி விடும். அந்த தண்ணி விட்ட பிறகு நம்மளும் கொஞ்சமாக தண்ணி வந்து கலந்து விட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த கரண்டிலே வந்து ஒரு கரண்டி அளவுக்கு வந்து நம்ம தண்ணி அதில் ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இது செய்கிறதுக்கு ஒரு 15 நிமிஷம் தான் ஆகும். இதுவும் வந்து நம்ம சாப்பிடும்போது வாயில் கடிப்படும்போது கூட சரி அந்த நார் வந்து வரவே வராது. ஸோ எதுலேயுமே வந்து நம்ம சப்பி போடுற மாதிரி கூட இருக்காது. அந்தளவுக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ஃபைனலாக பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சா, இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிட்ட பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அதோட பவுட்ரு பார்த்திங்கன்னா இதில் போட்டு நல்லா கலந்துக்கணும். ஃபைனலாக வந்து ஒரு சிட்டிக்கு அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனியா பொடி வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம். ஒரு வாசனையாக செம்மையாக இருக்குங்க. டேஸ்ட்டும் சரி ஸ்மெல்லும் சரி அந்தளவுக்கு வந்து சூப்பராக இருக்கும். இது ஒன்ஸ் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். இந்த சம்மர் டைமில் வந்து கண்டிப்பாக சாப்பிட வேண்டிய ஒரு வெஜிடபிள் அப்படின்னா இது தான் நான் சொல்லுவேன். பசங்களுக்கும் ரொம்ப முக்கியமானது. இப்போ வந்து எவ்வளோ தான் தண்ணி குடித்தாலும் ஸ்வெட்டிங்லேயே மொத்தமே வந்து நம்ம உடம்புல இருக்க நீர் சத்து மொத்தமே வந்து உருவிடும். ஸோ இந்த மாதிரி செய்யும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நார் சத்தும் நீர் சத்தும் வந்து நல்லா அதிகரிக்கும் நம்ம உடம்புல. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சிச்சு. சிம்பிளாக ஒரு குயிக்கான ஒரு ஹெல்த்தியான ரெசிபி வந்து நான் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. என் சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட், அஸ்ஸலாமு அலைக்கும், பாய்.